ஹலோ, என் பேர் வந்து அசோக் நாராயண். இன்னைக்கு நாம பார்க்க போற சாப்டர் வந்து என்னது? ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் ஏகேஏ ஆல்சோ நோன் ஆஸ் ஏசி. இதுதான் ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஓகே. ஸோ இந்த சாப்டர் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட வந்து இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் நான் ஜஸ்ட் இன்ட்ரோ கொடுக்குறேன். இந்த சாப்டர்ல வந்து ஈஸி கொஷின்ஸ் வரும். ஒன் கான்செப்ட் in the entire chapter ஒரே ஒரு கான்செப்ட் தான் வெரி மெயின், வெரி important. simple looking சாப்டர். ஆனா இது since it's coming in the last, இது கடைசியில வருதுல, எல்லா சாப்டர் கடைசியில. ஸோ இன்வால்வ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் so many கான்செப்ட்ஸ். சரியா? ஸோ இந்த இந்த சாப்டர் மட்டும் ஆஸ் அ ஹோல் இதை மட்டும் பார்த்தா அது ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான். பட் நம்ம இது கடைசியில் சாப்டர் வர்றதுனால இதுக்கு முன்னாடி நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், நம்மளோட கரண்ட், நம்மளோட மேக்னெட்டிசம் அண்ட் அந்த என்டையர் எலக்ட்ரோ மேக்னெட்டிசமோட என்டையர் திங்கோட ஒரு சம்மரி மாதிரி இது வரும். லைக் சம்மரி மாதிரி வராது, பட் ஸ்டில் அது இந்த கடைசி பாயிண்ட் மட்டும் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன க்ளோஷர் மாதிரி இருக்கும். சரியா? இதுக்கப்புறம் நமக்கு இஎம்டபிள்யூ இருக்குது. அதை நம்ம அடுத்த லெக்சரில் பார்ப்போம். இஎம்டபிள்யூ ப்ளஸ் ஏசி இது ரெண்டோட வெயிட்டேஜ் வந்து அப்ராக்சிமேட்லி 17% வரும் மெயின்ஸில். இந்த 17% ஆஃப் மார்க்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் சாரி, இது ரெண்டு சேர்த்து 17 7% தான் வரும். இது வந்து அதாவது அட்லீஸ்ட் 7%. ஓகே, 17 மேக்ஸிமம் இது வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. 7% வந்து அட்லீஸ்ட் எப்போவுமே கவர் ஆகிடும். ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஈஸிலி ஸ்கோரபிள். ஓகே, ஈஸிலி ஸ்கோரிங் போர்ஷன். ஓகே, இது வந்து கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணக்கூடாது. சரியா? ஸோ இந்த சாப்டரில் மெயினாக கான்செப்ட்ஸ் தான் முக்கியம். நம்மளுக்கு கொஷின் சால்விங்கை விட கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்ட் முடிச்சுட்டு அதில் என்சிஆர்டியில் இருக்கிற புக் பேக் கொஷின் தான் உங்களுக்கான அசைன்மெண்ட்டு. ஸோ அது முடிச்சா நீங்கள் போர்ட்ஸுக்கும் படிச்சிடலாம், ஜேஇக்கும் படிச்சிடலாம். அதனால இன்றைக்கி அதான் என் பிளான். நான் இன்றைக்கி வந்து இந்த சாப்டருக்கு நான் கான்செப்ட்ஸ் தான் முக்கியங்கிறதுனால நான் இதுதான் கவர் பண்ணுவேன். உங்களோட இந்த என்சிஆர்டி தான் கவர் பண்ணுவேன். அலாங் வித் டெரிவேஷன் எல்லாமே கவர் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட என்சிஆர்டி புக் பேக்கில் இருக்கிற சில கொஷின்ஸ் ஸ்டாப். நான் வந்து ஜஸ்ட் எல்லா கொஷினுக்கும் ஒரு ஷார்ட்டான ஐடியா மட்டும் கொடுப்பேன், ஹிண்ட் மட்டும் தான் கொடுப்பேன். எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு அசைன்மெண்ட் தான். ஏன் எல்லாமே அசைன்மெண்ட்டாக கொடுக்குறேன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற லெக்சர்ஸ்லாம் நான் 2 அசைன்மெண்ட்ஸ் ஒரு 3 அசைன்மெண்ட்ஸ் அவ்வளோதான் கொடுத்துருக்கேன் கொஷின்ஸ் அசைன்மெண்ட்ஸாக. ஸோ அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி அசைன்மெண்ட்டு. இதில் உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டும் கிளியர் ஆகிடும், கவர் ஆகிடுங்கிறதுனால நான் இதில் வந்து எல்லாத்தையும் என்சிஆர்டி புக் பேக்கே அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஒன் செகண்ட், ஐ திங்க் தேர்ஸ் அ ப்ராப்ளம் இன் த வாய்ஸ். இப்போ ஃபைனாக இருக்கும். ஓகே, இப்போ இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம we have so far considered direct current. ஓகே, இதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன் இது இம்பார்ட்டன்ட்? இது வரைக்கும் நம்ம டைரக்ட் கரண்ட் தான் பார்த்துருக்கோம். ஸோ டைரக்ட் கரண்ட் தவிர நம்மளுக்கு இன்னொரு விதமான கரண்ட் இருக்குது. அது என்ன கரண்ட் அப்படின்னு பார்த்தா, அது இது தவிர இன்னொரு விதமாக இருக்கிறது தான் நம்மளோட ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஏசி. புரிஞ்சுதா? ஸோ முதல் லைன்லேயே நம்மளுக்கு இன்ட்ரோ ஆகிடுச்சு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்கானது. சரி. And circuits with DC sources. These currents do not change direction with time. So do not change direction with time. That's another important point. Sorry. So do not change direction with time. Okay. But voltages and currents that vary with time are very common. நம்ம இது வரைக்கும் பார்த்தது காமன் கிடையாது. அது ஒரு ஸ்பெஷல் கேஸ். Electric mains supplies in our homes and offices it is voltage that varies like sine function. Okay. Such voltage is called alternating voltage or AC voltage. And current of it is called alternating current. Okay, இந்த இடத்துல நமக்கு ஏசி வோல்டேஜ், ஏசி கரண்ட் ரெண்டுமே இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சாரி, நான் பென் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏசி வோல்டேஜ், ஏசி கரண்ட் ரெண்டுமே கான்ட்ரடிக்டரி அண்ட் ரிடண்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வோல்டேஜ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இதுதான் இதோட லிட்ரல் மீனிங். சரியா? Since the abbreviation AC is to designate electrical quantity, displaying SHM, simple harmonic time dependence, has become so universally accepted, we follow it. Otherwise, voltage is commonly used in terms of potential difference. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வோல்டேஜ் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஏசி வோல்டேஜ் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இல்லை. நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட வோல்டேஜும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட கரண்ட்டும் தான் நம்ம டெசிக்னேட் பண்ணுவோம். இந்த ஏசி வோல்டேஜ் கொடுத்துருக்காங்கல்ல இந்த இடத்துல, ஸோ அது ஜஸ்ட் ஒரு கன்வென்ஷன் ஆஃப் நேமிங் இட், அவ்வளோதான். சரியா?
ஸோ இந்த இடத்துல மீதி என்னெல்லாம் இருக்குன்னா ஏசி சர்க்யூட்ஸ் எக்ஸிபிட் கேரக்டரிஸ்டிக் விச் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட் இன் மெனி டிவைசஸ். எக்ஸ்ப்ளாய்டட்னா யூஸ்ட் எஃபிஷியன்ட்லி. அதாவது அந்த கேரக்டர் வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம், பட் நம்ம அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் யூஸ்ட் பை அஸ் எஃபிஷியன்ட்லி, அதான் எக்ஸ்ப்ளாய்டட். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், whenever we tune a radio in a favorite station, we are taking advantage கொடுத்துருக்காங்களா, அது பேர் தான் exploited of this property of a special property of AC circuits, one of many that we study in this chapter. ஸோ நம்ம இதில் ஒன் ஆஃப் த மெனி நம்ம நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் படிப்போம். அதில் இருக்கிற ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் எங்கே நம்ம டியூனிங் பண்ணும்போது. ஓகே ஃபைன். இப்போ இங்கே வருவோம், நம்ம அடுத்தது போவோம். இந்த இடத்துல இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கிறதுலாம் மோஸ்ட்லி கேட்குறது ரொம்ப கம்மி தான், பட் ஸ்டில் நான் டக்குன்னு கவர் பண்ணிடுறேன். நிக்கோலா டெஸ்லா, யுகோஸ்லாவ் சயின்டிஸ்ட், ஓகே, இன்வென்டர் அண்ட் ஜீனியஸ். இது வந்து நாங்கள் நிறையா வரும். டெஸ்லானா எல்லாரும் மஸ்க்கும் கேட்கக்கூடாது. இவர் தான் உண்மையான டெஸ்லா. சரியா? இவர் தான் உண்மையான டெஸ்லா. அதோட பேர் தான் எல்லாரும் மஸ்கோட கம்பெனிக்கு வச்சிருக்காங்க அந்த கார்ஸ்க்கு. ஸோ இந்த இடத்துல இவர் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட எஸ்ஐ யூனிட்டோட இருக்குல்ல, அது இவரோட பேரில் தான் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு டெஸ்லாவில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ இவரோட பேர் தான் அதுக்கு ஆனராக வச்சுருப்போம். சரி, இந்த இடத்துல ஏசி வோல்டேஜ் அவங்க இது வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வோல்டேஜ் தான் இதோட ப்ராப்பரான நேமிங். சரியா? ஓகே ஓகே. ஏசி வோல்டேஜ் அப்ளை டு ரெசிஸ்டர். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக ஏசி நம்மளுக்கு தெரிஞ்ச சர்க்கியூட் காம்பனன்ட்ஸ்லாம் என்னது? ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர். இது எல்லாத்துக்கும் நம்ம ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணுவோம். ஏசி டு ரெசிஸ்டர், ஏசி டு கெப்பாசிட்டர், ஏசி டு இண்டக்டர். அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்ஸை அப்சர்வ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒன்றா அப்சர்வ் பண்ணுவோம் இந்த இடத்துல. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஏசி வோல்டேஜை கொண்டு ஒரு ரெசிஸ்டருக்கு அப்ளை பண்ணுறோம். ஓகே, இதுதான் ஏசிக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள். இங்கே பாரு, ஏசி வோல்டேஜ் எப்படி சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மல் டிசி வோல்டேஜ்னா இப்படி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்ல, ஏசி வோல்டேஜ்னா இப்படி யூஸ் பண்ணுறோம், ஒரு சைன் வேவ் சிம்பிள். ஓகே, இப்போ இந்த ஏசி வோல்டேஜோட ஃபங்க்ஷன் என்னது? விஎம் சைன் ஒமேகா டி. இல்லை ஒமேகா தான் இதோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. விஎம்ங்கிறது ஆம்பிளிடியூட் ஆஃப் ஆசிலேட்டிங் பொட்டன்ஷியல். ஓகே, பேசிக்காக இது வந்து எஸ்ஹெச்எம் வோல்டேஜ். ஓகே, இப்போ ரெசிஸ்டருக்கு போட்டால் என்ன ஆகும்? இது வந்து நம்மளுக்கு V is equal to IR யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் கொண்டு வரலாமா? ஸோ கரண்ட் ஆஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் டேரெக்டாக கிடச்சிடும் இல்லை, Vm by R sin omega t. ஸோ IM is equal to Vm by R ப்ளஸ் கரண்ட் இங்கே என்ன பண்ணுது? கரண்ட்டும் இங்கே எஸ்ஹெச்எம்ல தான் போகுது. டேரெக்டாக பேசிக்காக ரெசிஸ்டன்ஸால் டிவைட் பண்ணிடுறோம். ஓகே, இந்த இடத்துல கரண்ட்டு வோல்டேஜ் பிளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வோல்டேஜ் மேக்ஸிமம், கரண்ட் மேக்ஸிமம், ஒமேகா டி டைம்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ ரெண்டு என்ன பண்ணுது? சைன் ஒமேகா டி தானே, ஸோ சைன் கிராஃபில் போகுது. ஓகே ஓகே. ஸோ இதில் ரெண்டுமே ஜீரோவும் ஒரே நேரம் தான் ரீச் பண்ணுது, ஒரே டைம் தான், மேக்ஸிமம் ஒரே டைமில் தான் ரீச் பண்ணுது. ஓகே, ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு பை பை டூ. ஸோ அது மேக்ஸிமம் ரீச் பண்ணுற டைமில் வந்து டி இஸ் ஈக்குவல் டு பை பை டூ ஒமேகா. ஜீரோ ரீச் பண்ணுறது பை பை ஒமேகா. திருப்பி மினிமம் ரீச் பண்ணுறது 3 பை பை டூ ஒமேகா. திருப்பி ஜீரோ ரீச் பண்ணுறது 2 பை பை ஒமேகா. பேசிக்காக ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 2 பை, ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 3 பை பை டூ அப்படின்னு நீங்கள் பண்ணால் இது இந்த சொல்யூஷன்ஸ் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போகலாம். வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் இன் சேம் ஃபேஸ் வித் ஈச் அதர். ஆர் இன் ஃபேஸ் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 5 ஈக்குவல் டு 5 ஈக்குவல் டு 5 ரெண்டுத்துக்கும் சேம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஒமேகா 1 ஈக்குவல் டு ஒமேகா 2. ஓகே, ஸோ ரெண்டும் சேம் ஃபேஸ் இருக்கு. ஓகேயா, அதான் இன் ஃபேஸ் வித் ஈச் அதர் சொல்லுவாங்க. இதே ரெண்டும் ஒரே ஃபேஸில் இல்லாட்டி அவுட் ஆஃப் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? வீக்கெண்ட்ஸ் இதில் வந்து நம்மளோட இன்ஸ்டன்டினியஸ் கரண்ட்டோட வேல்யூ ஓவர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் இஸ் 0. சரியா? ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டோட ஆவரேஜ் வேல்யூ 0, அதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜுக்கும் ஆவரேஜ் வேல்யூ 0. சரியா? இதில் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ஐ வந்து ஐ சைன் ஒமேகா டி இருக்கா, ஐஎம் சைன் ஒமேகா டி. இந்த சைன் ஒமேகா டியோட ஆவரேஜ் வந்து 0 ஆகிடும். ஆனால் இப்போ பவர் என்னது? ஐ ஸ்கொயர் ஆரா. அப்புறம் நம்மளுக்கு சைன் ஸ்கொயரோட ஆவரேஜ் இருப்போமா, சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. ஸோ சைன் ஸ்கொயரோட ஆவரேஜ் இருக்கும்போது அது 1/2 வரும். புரியுதா? அது 0 கிடையாது. ஸோ ஆவரேஜ் கரண்ட் 0, அதனால ஆவரேஜ் பவரும் 0 அப்படின்னு போட்டால் அது தப்பு.
ஆவரேஜ் பவர் இருக்கு, பவர் கன்சியூம் ஆயிருக்கு. உங்களுக்கு கரண்ட் தான், ஆவரேஜ் கரண்ட் மட்டும் தான் 0. புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் போக மாட்டேன் நம்ம. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேசிக்காக ஆவரேஜ் ஆவரேஜ் பவர் கன்சியூம்ட் இஸ் ஈக்குவல் டு 1/2 half IM square R. half IM square R is average power consumed, and average current is 0. Okay, and RMS na root mean square. ஸோ ஆவரேஜோட இது ரூட் மீன் ஸ்கொயர் பண்ணுவோம். ரூட் மீன் ஸ்கொயர் என்ன அர்த்தம்னா நம்ம இன்டகிரேஷன் ஆஃப் I ஸ்கொயர் dt ஃப்ரம் T1 to T2 பண்ணிட்டு அதை ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஓகே, இது ரூட் மீன் ஸ்கொயர். நார்மல் ஆவரேஜ்னா இன்டகிரேஷன் ஆஃப் I dt T1 to T2 அவ்வளோதான். ஓகே, ஸோ ரூட் மீன் ஸ்கொயரோட ஆவரேஜ் என்ன வரும் நம்மளுக்கு? √2 1/√2 வரும். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட்ல வந்து நம்மளுக்கு கரண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரூட் மீன் ஸ்கொயர் டிஃபைன் பண்ணால் நம்மளுக்கு பவர் கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்குது இல்லையா? இல்லாட்டி I ஆவரேஜ் 0ன்னு வரதுனால நமக்கு பவர் கால்குலேஷன் வந்து அன்சர்டனாக கன்ஃபியூசிங்காக இருக்குது. அதனால இந்த இடத்துல நம்ம ரூட் மீன் ஸ்கொயர்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறோம். சரியா? ஸோ நம்ம ரூட் மீன் ஸ்கொயர் டிஃபைன் பண்ணால் P ஆவரேஜ் ஈக்குவல் டு I ரூட் மீன் ஸ்கொயர் லைக் I RMS ஸ்கொயர் into R. P is equal to I square R. அதில் இந்த I வந்து ஆவரேஜுக்கு RMS சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக வேல்யூ ஆகிடும். ஓகேயா? இதுக்காக தான் நம்ம RMS அப்படின்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட்ல நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? நெக்ஸ்ட்ல வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் AC கரண்ட் அண்ட் வோல்டேஜ் பை ரொட்டேட்டிங் ஃபேசர்ஸ். இந்த ஃபேசர் அப்படிங்கிறத நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருப்போம்? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் யூஸ் பண்ணியிருப்போம். அதான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் ஃபேசர், இதுதான் நம்மளோட வோல்டேஜ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். வோல்டேஜ் வெர்சஸ் டைம் கிராஃப். புரிஞ்சுதா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஃபேசர் அப்படின்னா என்னன்னு இங்கே தான் நமக்கு NCERTல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ SHMல நம்ம யூஸ் பண்ண ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணோம். அதோட ரியல் தியரி அப்படி ஒரு கான்செப்டே எக்ஸிஸ்ட் ஆகுது. அது வந்து NCERTலேயே கொடுத்துருக்காங்க, ஆனால் லேட்டர் ஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை கிளியராக ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். We learned that current through resistor is in phase na ஒரே phase with AC voltage. But this is not so in case of inductor or capacitor or a combination. மூணுமே important. Inductor or capacitor, inductor inductance L or capacitor or in combination. அதில் தான் entire chapter base ஆயிருக்கு. Okay. We use the notion of phasors. The analysis of AC circuit is facilitated by phasor diagram. A phasor is a vector which rotates with angular speed omega, as shown in figure 7.4. இங்க தெரியுதா? இதுதான் phasor vector. இங்க இருக்கிற இந்த vector தான் phasor vector. The vertical components of phasor V and I represent sinusoidal varying quantities V and small I. Okay. இந்த V யும் இந்த I யும் இது cap V, இந்த போல்டா கொடுத்தா என்ன அர்த்தம்? அது வெக்டர். சாரி, லைக் இந்த V வேற, இது வந்து வோல்டேஜோட வெக்டர். சரியா? ஸோ இங்கே போல்டாக கொடுத்துருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அது வந்து வெக்டர் அப்படிங்கிறத சிக்னிஃபை பண்ணுறது தான் அவங்க போல்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஃபைன். இப்போ ஃபேஸர் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். இது எங்கே யூஸ் ஆகுது, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். சரியா? இது வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஃபேஸர்ஸ் ஆன் வெர்டிக்கல் ஆக்சிஸ், that is Vm sin omega t and Im sin omega t, respectively represent the value of voltage and current at that instant. அவ்வளவுதான். As they rotate with frequency omega, curves are generated. இந்த curve எப்படி generate ஆகுது? அது rotate ஆக இந்த curve generate ஆகுது. Okay. From figure 7.4, we can see that phases V and I for the case of resistor are in same direction. This is so for all times. This means that phase angle between voltage and current is 0. வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஃபேஸ் ஆங்கிள் 0. இது எங்கேருந்து இந்த ஃபேஸ்லேருந்து நமக்கு தெரிய வருது. புரிஞ்சுதா? ஓகே, இது இப்படியே தான் இருக்குமா? இல்லை, நம்மளுக்கு இண்டக்டருக்கு வேற மாதிரி இருக்கு, கெப்பாசிட்டருக்கு வேற மாதிரி இருக்கு. சரி, அது என்னன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அது இண்டக்டருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இண்டக்டருக்கு அது எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் அ செகண்ட், ஃபிகர் 7.5 தான் உங்களுக்கு இண்டக்டருக்கான சர்க்யூட் காமிக்குது. இங்கே ஏசி வோல்டேஜ், இங்கே இண்டக்டர்.
Usually inductors have appreciable resistance in their winding, but we shall assume that inductor has negligible resistance. It's important. Okay. The circuit is purely inductive AC circuit. Let voltage across the இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்றோம், கிர்ச்சாஃப் லூப் ரூல் யூஸ் பண்றோம். ஸோ V வந்து இது இந்த EMF கொடுக்குற வோல்டேஜ், LdI by dt வந்து இது கொடுக்குற வோல்டேஜ். சரியா? இது டோட்டல் சம் ஜீரோ. ஏன் கிர்ச்சாஃபோட லூப் லா நெட் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இன் அ லூப் இஸ் ஜீரோ. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது, டிஐ பை டிஎல் டிடி இஸ் ஈக்குவல் டு விஎம் பை எல் சைன் ஒமேகா டி கிடைக்குது. நீங்கள் ரெண்டு சைடு இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு I ஈக்குவல் டு மைனஸ் விஎம் பை ஒமேகா எல் காஸ் ஒமேகா டி ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் கிடைக்குது. இந்த சம் கான்ஸ்டன்ட் சாரி இந்த மைனஸ் காஸ் ஒமேகா டிங்கிறத மைனஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் ஆஃப் டீட்டா ப்ளஸ் பை பை டூ. இந்த தியரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓ சாரி, sin of theta minus pi by 2. இந்த தியரி அவங்க இங்க யூஸ் பண்றாங்க. So minus cos omega t is equal to sin of t omega t minus pi by 2. So I is equal to Im sin omega t minus pi by 2. இது வந்து very important. Considering in the integration constant has dimension of current and அதனால அது வந்து time independent. சரியா? இந்த constant time independent. So இதுல இருக்க time dependency மட்டும் தான் நம்ம இப்போ கன்சிடர் பண்றோம். சரியா? ஓகே. ஸோ ஐஎம் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த இடத்துல ஐ மேக்ஸிமம் ஈக்குவல் டு வி மேக்ஸிமம் பை ஒமேகா எல். அது இந்த இன்டகிரேஷனோட வேல்யூலேருந்து நமக்கு கிடச்சிது. இங்கே இந்த பாயிண்ட் தெரியுதா, விஎம் பை ஒமேகா எல் அங்கேன்னு கிடச்சிது. இந்த இடத்துல நம்ம கைன்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறோம். இது பேர் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். சரியா? ஸோ கை எல் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல். இப்போ என்ன பண்ணுறோம், ஐஎம் இஸ் ஈக்குவல் டு விஎம் பை கை எல் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா? இந்த இடத்துல நமக்கு பேசிக்கா ஐஎம் இஸ் ஈக்குவல் டு சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை டூ, Vm sin omega. So V is equal to Vm sin omega t. I is equal to Im sin omega t minus pi by 2. So இந்த V க்கும் I க்கும் நடுவுல இங்க sin omega t தான், இங்க omega t minus pi by 2. Phi வந்து minus pi by 2. இது நம்ம இந்த ஃபேஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, இதுக்கு minus pi by 2 டிகிரி ஆங்கிள் இருக்கா V க்கும் I க்கும் நடுவுல. ஸோ இண்டக்டர், அதாவது இண்டக்டர்ல இருக்கிற கரண்ட் வந்து இது எவ்வளோ கிளீனா எழுதணும்னா, இண்டக்டர்ல இருக்கிற கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ் பை 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 டூ ஃபேஸ் ஆங்கிள். வெரி இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி இதே ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற கரண்ட் என்ன ஆகும், அதுக்கும் இதுக்கும் ஃபேஸ் ஆங்கிள் வந்து ஜீரோ. ஸோ ப்ராப்ளமே இல்லை. இப்போ நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் பவர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கேல்குலேட் பண்ணுவோம். இதில் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இனிஷியலி எவ்வளோ, இந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்ட்ல இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இஸ் கால்குலேட்டட் as Im Vm by 2 sin 2 omega t. இதோட கம்ப்ளீட் ஆவரேஜ் எடுத்தா இன் பவரோட ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் பவர் சப்ளைட் டு an inductor in one complete cycle is 0. அங்க பவர் சப்ளைட் வந்து IRMS ஸ்கொயர் பை சாரி பை 2 இல்லை, IRMS ஸ்கொயர் இன்டூ ஆர். இது இதில் ரெசிஸ்டிவ், பியூர்லி ரெசிஸ்டிவ்ல, பியூர்லி இண்டக்டிவ்ல ஆவரேஜ் பவர் ஈக்குவல் டு 0. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் தியரி பார்ட்ஸ், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் இங்கே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் போவோம். இந்த இடத்துல கரண்ட் த்ரூ காயில் இப்படி இப்படி போச்சுன்னா எந்த மாதிரியான மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும் காமிச்சிருக்காங்க. ஸோ கரண்ட் 0 to maximum value increase ஆகுது, ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ஆர் செட் அப், கோர் கெட்ஸ் மேக்னடைஸ்ட் வித் polarity shown. ஸோ எனர்ஜி இஸ் அப்சார்ப்ட் ஃப்ரம் சோர்ஸ். ஓகே, இந்த இடத்துல எனர்ஜி இஸ் பீங் ரிட்டர்ன் டு த சோர்ஸ். அவ்வளோதான். இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட். இண்டக்டரோட வேல்யூ வந்து வேலையே இதுதான், எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி எனர்ஜியை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறது தான். ஓகே, இதே மாதிரி இங்கேயும் எனர்ஜி அப்சார்ப்ட், எனர்ஜி இஸ் ரிட்டர்ன். ஏசி வோல்டேஜ் அப்ளை டு கெப்பாசிட்டர். இப்போ கெப்பாசிட்டருக்கு இதே அப்ளை பண்ணால் என்ன ஆகும், இதில் ஒரு ஏசி சோர்ஸ் விஎம் சைன் ஒமேகா டி, இங்கே ஏசி சோர்ஸ் இருக்குது, இங்கே கெப்பாசிட்டர் இருக்குது. ஓகே ஃபைன். இந்த இடத்துல என்ன ஆகுது, V is equal to Q by C, Vm sin omega t is equal to Q by C, I is equal to d by dt of Q. கரெக்டா? ஸோ Q is equal to என்னது, பேசிக்கா ஓகே லைட்டாக லேக் ஆகுது, just give me 2 minutes. இப்போ ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே
2 minutes please. ஓகே ஓகே ஃபைன். இப்போ திருப்பி கண்டினியூ பண்ணலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி வோல்டேஜ் அப்ளை டு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்களே. ஸோ விஎம் சைன் ஒமேகா டி, இது ஏசி வோல்டேஜ், இது கெப்பாசிட்டன்ஸ், இதெல்லாம் சொல்லியாச்சு நம்ம. இந்த இடத்துல மெயின் வந்து V is equal to Q by C லேருந்து Q as a function of time நம்ம கண்டுபிடிப்போம். அதுலேருந்து current is equal to dQ by dt யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கரண்ட்டோட ரிலேஷன் டக்குன்னு கிடச்சிரும். என்ன கிடச்சிது? I equal to Im sin of omega t plus pi by 2. இந்த omega t plus pi by 2 எங்கேன்னு கிடச்சி? cos theta equal to sin theta plus pi by 2. அவ்வளோதான். ஓகே, இவ்வளோதான். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது? கரண்ட் லீட்ஸ் voltage by phase equal to pi by 2. புரிஞ்சுதா? ஸோ இதில் இந்த ஈக்குவேஷன் இது அடடா என்ன லேக் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ நம்ம திருப்பி இங்கே ஒரு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் டிஃபைன் பண்ணுவோம். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் given by 1 by omega c. ஸோ Im is equal to Vm by chi c. அந்த இடத்துல Im is equal to Vm by chi L. சரியா? ஸோ இது ரெண்டு யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆச்சுங்க? பவர் ஆவரேஜ் என்ன கிடைக்குது? இந்த கேஸ்லையும் ஆவரேஜ் பவர் 0. ஓகே, இந்த கேல்குலேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னன்னா இன்ஸ்டன்டேனியஸ் பவர் Im Vm by 2 sin 2 omega t. அங்கே இன்ஸ்டன்டேனியஸ் பவர் என்னது? மைனஸ் Im Vm by 2 sin 2 omega t. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க? இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இம்பார்ட்டன்ட். lamp connected in series with capacitor. Predict your observations for DC and AC connections. What happens in each case if capacitance of capacitor is reduced? Okay, நல்லா பொறுமையாக திருப்பி பாரு. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிசி சோர்ஸ் கனெக்ட் ஆகிறப்போ கெப்பாசிட்டர் கெட்ஸ் சார்ஜ். ஆஃப்டர் சார்ஜிங் நோ கரண்ட் ஃப்ளோஸ். அவ்வளோதான். டிசி சோர்ஸ் இருக்குன்னா கெப்பாசிட்டர் ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகி இங்கேயும் இது நியர்லி இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும் கெப்பாசிட்டன்ஸ். அதுக்கப்புறம் சொல்லியும் ஒரு என்ன ஆகும்? ஒரு வோல்டேஜ் கிரியேட் ஆகிடும். ஸோ I equal to 0 ஆஃப்டர் சம் டைம். அவ்வளோதான். இதில் there will be no change even if C is reduced. ஆனால் இதில் ஏசி சோர்ஸில் கெப்பாசிட்டர் வந்து ஆஃபர் பண்ணுறவங்களோட அந்த இது இருக்குல்ல, கெப்பாசிட்டர் ஆஃபர்ஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் 1 by omega c. ஸோ அந்த 1 by omega c கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்? லேம்ப் ஷைன் ஆகிட்டே இருக்கும். சி ரெடியூஸ் பண்ணால் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லேம்ப் வந்து லெஸ் பிரைட்லி ஷைன் ஆகும். இந்த ரியாக்டன்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணோம்ல, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இது ரெண்டுத்துக்கான டைமென்ஷனும் ரெசிஸ்டன்ஸோட டைமென்ஷனும் சேம். ஏன்? பேசிக்காக நம்ம கெப்பாசிட்டரும் இண்டக்டரும் இருக்கும்போது அதில் ரெசிஸ்டன்ஸ்க்கான வேல்யூ மாதிரி ஒரு கரஸ்பாண்டிங் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா I is equal to V by R. நம்ம அந்த இடத்துல Im is equal to Vm by கையில் எழுதணுமா? ஸோ ரெசிஸ்டன்ஸும் இதுக்கும் ஒரே டைமென்ஷன் இருப்பாங்க. மீதி டைமென்ஷனாக நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணிட்டா. ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கும் இந்த ரியாக்டன்ஸ்க்கும் சேம் டைமென்ஷன். நீங்கள் பேசிக்காக ரெசிஸ்டன்ஸுங்கிறத நீங்கள் ரெசிஸ்டிவ் ரியாக்டன்ஸ்னு கூட சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட் போவோமா? இதில் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க இந்த கொஷின்லேயே. 1 by 2 pi mu c. இந்த 2 pi muங்கிறது இந்த ஒமேகா. ஸோ கை சி இஸ் ஈக்குவல் டு 1 by omega c. அதை இங்கே யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. யூட்டிலைஸ் பண்ணி ஆர்எம்எஸ் கரண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் கெப்பாசிட்டர் என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்க. கெப்பாசிட்டர் என்ன பண்ணும்? எனர்ஜி அப்சார்ப் பண்ணும், சார்ஜ் ஆகிடும்.
அதுக்கப்புறம் அப்சார்ப்ட் எனர்ஜியை ரிட்டர்ன் பண்ணும், திருப்பி அப்சார்ப் பண்ணும், அப்சார்ப் எனர்ஜி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஒரு ஃபுல் சைக்கிளில் 2 டைம்ஸ் எனர்ஜி அப்சார்ப் பண்ணும், 2 டைம்ஸ் எனர்ஜி ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் கெப்பாசிட்டர் பண்ணுற வேலை. சரியா? இதுதான் ஒரு ஃபுல் சைக்கிள். இப்படி பண்ணது கெப்பாசிட்டர் நம்மளுக்கு ஒரு ஃபுல் சைக்கிள்ங்கிறது இப்படி இருக்கு. புரியுதா? இதுதான் நம்ம ஃபுல் சைக்கிள் ஆஃப் வோல்டேஜ். இந்த கிராஃப் நீங்கள் என்சிஆர்டில் ஒன்ஸ் மோர் நல்லா கிளியராக பாருங்கள். இதில் இவ்வளோ இந்த டேக்அவே பாயிண்ட்ஸ் இதில் இவ்வளோ தான். பட் ஸ்டில் நீங்கள் ஒன்ஸ் இதை ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போவோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏசி வோல்டேஜ் அப்ளைட் டு சீரீஸ். இந்த சீரீஸ்ங்கிற வார்த்தையும் இம்பார்ட்டன்ட், எல்சிஆருங்கிறது இம்பார்ட்டன்ட், ஏசிங்கிறது இம்பார்ட்டன்ட். சரியா? ஏசி சீரீஸ் எல்சிஆர் ஸ்கிளிக்லர். சரி, ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? ஏன் இம்பார்ட்டன்ட்? இல்லை ஏசிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஒரு செகண்ட், நான் இதில் இது வச்சு காமிக்கிறேன். இதில் போர்ஷனில் ஏசி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், சீரீஸுங்கிறது இம்பார்ட்டன்ட், அண்ட் திருப்பி இதுக்கு ஆயிடுச்சு. சீரீஸ் இம்பார்ட்டன்ட், எல்சிஆர் சர்க்கியூட் இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஆர் இருக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் எல் பார்த்தோம், ஃபைனலாக சி பார்த்தோம். இந்த ஏசி வோல்டேஜ் எல்லாத்தையும் இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போட்டோம். இப்போ என்ன ஆகும்? பெரிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. எல் டிவைட் பை டிடி பிளஸ் ஐஆர் பிளஸ் கியூ பை சி இஸ் ஈக்குவல் டு வி. இந்த வி ஈக்குவல் டு வி சைன் ஒமேகா எல்லாம் போட்டால் ஒரு பெரிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரும். அதை சால்வ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபேஸர் டயக்ராம் உருவாக்கிடலாம். ஃபேஸர் டயக்ராம் உருவாக்கிட்டால் நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் அது எல்லாமே வெக்டோரியலாக ஆட் பண்ணணும், அவ்வளோதான். என்ன பண்ணணும்னா நம்மளோட அந்த வோல்டேஜ் டேரக்ஷனில் இருக்கும், அதே டேரக்ஷனில் ஃபஸ்ட்டு கரண்ட் ஆஃப் நம்மளுக்கு வந்து இதில் ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் நெட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம பேசிக்காக கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ நெட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட வோல்டேஜ் டேரக்ஷன்லேயே நம்மளோட ரெசிஸ்டர் வச்சுக்கலாம். வோல்டேஜுக்கு π/2 பிஹைண்டு, π/2 அபவ். π/2 பிஹைண்ட் நம்ம எதை வைப்போம்? நம்மளோட இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இதெல்லாம் வச்சுன்னா நம்மளுக்கு நெட் tan phi கிடைக்கும். phi என்னது? ஆங்கிள் பிட்வீன், அதாவது நம்மளோட இதோட நெட் வந்து இந்த ரேஷனில் எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு லைக் பர்பண்டிகுலராக தான் இருக்கணும்னு எதுவும் இல்லை. நெட் வந்து நம்மளுக்கு இப்போ இந்த ரேஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நெட் கரண்ட் இந்த ரேஷனில் இருக்குன்னா இந்த ஆங்கிள் phi இருக்குல்ல, அந்த phi தான் இது கொடுக்குது. chi மைனஸ் கைஎல் பை ஆர். ஏன்? chi மைனஸ் கைஎல் இது ரெண்டையும் இது பண்ணி அது நீங்கள் போட்டால் இது வந்து chi மைனஸ் கைஎல் வருமா? ஸோ tan phi equal to chi minus chi L by R. ஓகே, ஸோ chi என்னது 1 by omega c, chi L வந்து omega L. ஓகே, இப்போ இங்கே பார்ப்போம். நம்ம அதே மாதிரி நம்ம மீன் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆர் ஸ்கொயர் பிளஸ் chi மைனஸ் chi L, அதாவது நெட் ரெசிஸ்டன்ஸோட அந்த வேல்யூ பார்ப்போம். chi மைனஸ் chi L இப்படி வந்துச்சு, இது ஆர்சி இப்படி ஆர், chi மைனஸ் chi L. அப்போ இது எவ்வளோ? இது 90 டிகிரிஸ் எடுத்தா ரூட் ஆஃப் சம் வேல்யூ வரும். அந்த வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. plus IM is equal to V maximum by root of இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டோட்டல் ஜெட்டுங்கிறது நம்மளோட நெட் இம்பிடன்ஸ். சரியா? இது பேர் இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ்க்கும் சேம் தான். இம்பிடன்ஸ், ரியாக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் சேம் டைமென்ஷன். புரிஞ்சுதா? இப்போ நம்ம அதை கண்டினியூ பண்ணி பார்த்தா என்ன பார்க்கலாம்? இப்போ IM equal to VM by Z, tan phi இப்படி டிஃபைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை ஃபேஸர் டயக்ராம் பிளாட் பண்ணால் வெலாசிட்டி வோல்டேஜ், அதுக்கு 5 டைரக்ஷனில் உங்களோட கரண்ட். புரிஞ்சுதா? இதுதான் அந்த 5. அவ்வளோதான். இது ரெண்டுத்துக்கும் நல்லா இருக்கிற இந்த ஆங்கிள் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, வோல்டேஜோட பீக்கும் கரண்டோட பீக்கும் நல்லா இருக்கிற அந்த ஆங்குலர் ஃபேஸ் டிஃபரன்ஸ் தான் 5. அந்த 5 வந்து tan phi equal to chi c minus chi L by R. ஓகே, இது வந்து உங்களுக்கான என்ன சொல்யூஷன்? இது வந்து உங்களோட ஃபேஸர் டயக்ராம் சொல்யூஷன். அனலிட்டிக்கல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். இது உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் கிடைக்கும். சரியா? dq by dt வேல்யூ இது, d2q by dt ஸ்கொயரோட வேல்யூ இது, qவோட வேல்யூ இப்படி கிடைக்கும். இது வந்து ஃபோர்ஸ் அண்ட் டேம்ட் ஆசிலேட்டரோட சொல்யூஷன் வந்து நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். அது நம்மளுக்கு மெயின்ஸ்க்கு இப்போ டெலிட்டடு, அதனால நான் இந்த போர்ஷன் நான் ஸ்கிப் பண்ணுறேன். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபுல் கேல்குலேஷன் சொல்லாமல் இது எப்படி டிரைவ் ஆகுங்கிறது மட்டும் ஷார்ட்டாக சொல்கிறேன். சரிங்களா? இல்லை இந்த ரெண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு இப்படி ஒரு சொல்யூஷன் வரும். அந்த சொல்யூஷன்லேருந்து நீங்கள் இதை டிரைவ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் திருப்பி இதை டிரைவ் பண்ணணும். அதுலேருந்து டிரைவ் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது கிடைக்கும். அதுலேருந்து இதை டிரைவ் பண்ணணும்,
பேசிக்காக இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வருது, tan phi is equal to chi c minus chi l by r. அங்கேருந்து உங்களுக்கு இந்த போர்ஷன் கிடைக்கும், இதுலேருந்து உங்களுக்கு im is equal to q max into omega கிடைக்கும். இதில் இந்த ரெண்டு சொல்யூஷனையும் கொண்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு என்ன வரும்னா, இது ஒரு ரிசல்ட், இது ஒரு ரிசல்ட், இது ஒரு ரிசல்ட். இந்த எல்லா ரிசல்ட்டுமே நம்மளுக்கு ஃபேஸர்லேயே கவர் ஆகிடும். ஃபேஸரில் நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் பிளாட் பண்ணணும், அவ்வளோதான். அந்த ஒரு வோல்டேஜோட வெக்டர் பிளாட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி 3 கரண்ட்டும், கெப்பாசிட்டிவான கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ்க்கான கரண்ட், இண்டக்டன்ஸ்க்கான கரண்ட் 3 பிளாட் பண்ணணும். டேரெக்டாக அப்படி பிளாட் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அதோட ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் பிளாட் பண்ணிடலாம். சரியா, இதெல்லாம் பிளாட் பண்ணி அதோட நெட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கலாம். நெட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு V maximum, V equal to IR தானே, ஸோ V maximum by net impedance is equal to I. அதுலேருந்து உங்களுக்கு I maximum கிடைச்சிடும். அங்கேருந்து I maximum sin omega t plus 5. ஓகே, ஸோ V maximum by impedance equal to I maximum and net current is equal to I maximum sin omega t plus 5. இந்த 5 is given by tan inverse of chi L minus chi R, chi C minus chi L by R. அவ்வளோதான். இது உங்களுக்கு என்டையர் சாப்டரோட இந்த இதுதான் சொல்ல சிங்கிள் கான்செப்ட்னு இந்த ஒரு கான்செப்ட்லேருந்து தான் உங்களுக்கு என்டையர் கொஷின்ஸ் எல்லாம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ரெசனன்ஸ் கண்டிஷனில் என்ன ஆகும்னா, இந்த குவான்டிட்டி மேக்ஸிமைஸ் பண்ணணும். எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணலாம், கைசியும் கையலும் ஈக்குவல் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டினாமினேட்டர் குட்டி ஆகிடும். டினாமினேட்டரில் ஜஸ்ட் ஆர் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து Z equal to R. ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷனில் கைசி ஈக்குவல் டு கைஎல், அதுலேருந்து என்ன இம்ப்ளை ஆகும், Z equal to R. இதுதான் ரெசனன்ஸ் கண்டிஷன். ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷனில் ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு 1/√LC. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் உங்களோட அந்த கரெக்டாக இது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அந்த பர்டிகுலர் ஒமேகாவில் இது பர்ஃபெக்டாக மேலே ரீச் ஆகி கீழே வரும். ஸோ கைசி ஈக்குவல் டு கை எல்னா ஒமேகா என்னது, கைசி அது 1/ωc ஈக்குவல் டு ஒமேகா எல்லுங்கிறது. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 1/√LC. இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் உங்களோட மேக்ஸிமம் கரண்ட் அப்டேன் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ மேக்ஸிமம் கரண்ட் அப்டேன் ஆன காரணத்தாலும் என்ன ஆகும், மேக்ஸிமம் கரண்ட்டோட மேக்ஸிமம் வேல்யூ அப்டே ஆகும். புரியுதா, ஐமேக்ஸோட வேல்யூ மேக்ஸிமைஸ் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு ரெசனன்ட் கண்டிஷன் அது. அண்ட் உங்களோட மெயின் மேட்டர் என்னன்னா, ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸுங்கிறத டிஃபைன் பண்ணுவாங்க. ஐயோட மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு V/R. ஸோ இல்லை ஷார்ப்னஸ்ங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ளஸ் டெல்டா ஒமேகா மைனஸ் டெல்டா ஒமேகா எடுத்துக்குவாங்க. அந்த 2 டெல்டா ஒமேகாலையும் இருக்கிற பிஹேவியரை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு இது என்டையர் திங் வந்து நீங்கள் அவ்வளோ டெரிவேஷன் தேவையில்லை. பேசிக்காக உங்களுக்கு ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸ் இஸ் கிவன் பை 1 செகண்ட். உங்களுக்கு ஃபைனல் ஒமேகா நாட் L/R இஸ் ஈக்குவல் டு Q. இதுதான் குவாலிட்டி ஃபேக்டர். ஓகே, இந்த குவாலிட்டி ஃபேக்டர் தான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே, இதுக்கு நான் இந்த என்டையர் டெரிவேஷன் நான் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் கொடுக்குறேன். இதுவும் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளிசிட்டாக மெயின் சிலபஸில் இல்லை. ஐ மேக்ஸிமம் இஸ் கிவன் பை இதுலேருந்து வந்து உங்களுக்கு ஐ மேக்ஸிமம் கொடுக்கும். அதுலேருந்து உங்களுக்கு ஐ மேக்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணால் Vm/R/√2 கிடைக்குதா. நீங்கள் அதை இங்கே 2 சைடும் எடுத்து ஸ்கொயர் பண்ணி இந்த சொல்யூஷன் கொண்டு வரலாம். R is equal to omega 1L by 1/ωc. அங்கேருந்து ஒமேகா நாட் ப்ளஸ் டெல்டா ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணி அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நடுவில் ஒரு அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணுவீங்க. டெல்டா ஒமேகா பை ஒமேகா இருக்குல்ல, அது வெரி வெரி லெஸ் தென் 1ங்கிறதுனால ஒரு பைனாமியல் அப்ராக்சிமேஷன். இது பேர் பைனாமியல் அப்ராக்ஸ். அது என்னது, 1 + x whole power n. If x very 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 less than 1 can be written as 1 + nx. Okay, அதுக்கப்புறம் ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸ் இஸ் given by ஒமேகா நாட் L/R. இல்லை குவாலிட்டி ஃபேக்டர் தான் முக்கியம். ஷார்ப்னஸ் இஸ் given by குவாலிட்டி ஃபேக்டர் ஒமேகா நாட் L/R. ஓகே, பவர் இன் ஏசி சர்க்யூட் பவர் ஃபேக்டரோட வேல்யூ VI × cos φ வரும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல், லிட்டரலாக அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சரியா, P = I² Z cos φ or P = VI cos φ. இந்த cos φ தான் உங்களுக்கு ஆட் ஆகிற பவர் ஃபேக்டர். ஓகே, ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டில் cos φ 0 இல்லை cos φ 1
சாரி, phi equal to 0 or cos phi equal to 1. ஸோ மேக்ஸிமம் பவர் இருக்கு. இண்டக்டிவ் சர்க்யூட்டில் இல்லை கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டில் cos phi 0, நோ பவர் டிசிபேட்டட். எல்சிஆர் சர்க்யூட்டில் phi equal to இப்படி இருக்கும். ஸோ phi may be நான் ஜீரோ. ஸோ அதில் பவர் இஸ் டிசிபேட்டட். ரெசிஸ்டரில் மட்டும் தான் பவர் டிசிபேட் ஆகும். அந்த கேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்சிஆர் சர்க்யூட்டில் போட்டாலும் பவர் டிசிபேஷன் ரெசிஸ்டரில் மட்டும் தான் நடக்கும். ஆனால் அந்த ரேட் ஆஃப் பவர் டிசிபேஷனோட ஃபேக்டர் வந்து cos phi. இந்த cos phi எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிடும். VI cos phi ஆர் I square Z cos phi ஆர் V square by Z cos phi. இந்த cos phi ஆட் ஆகும். ஓகே, இது மூணு நார்மலாக பவருக்கான ஃபார்முலா. Z பதில் நீங்கள் ஆரை போட்டால் பவர் வந்துட்டு போகுது. நாலாவதுல ரெசனன்ஸ்ல என்ன ஆகுது? திருப்பி அது ரெசிஸ்டிவ் சர்க்யூட் தான். புரிஞ்சுதா? ரெசனன்ஸ்ல பேசிக்கா உங்களுக்கு என்ன ஆகுது? இண்டக்டன்ஸ்னால வர ரியாக்டன்ஸ், அதாவது இண்டக்டர்னால வர ரெசிஸ்டன்ஸும் கெப்பாசிட்டரால வர ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணதுனால இப்போ ரெசிஸ்டர்னால வர ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் மிஞ்சி இருக்கு. ஸோ திருப்பி அது ரெசிஸ்டிவ் சர்க்யூட் மாதிரி ஆயிடுது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எல்சி ஆசிலேஷன் பற்றி இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நான் நடந்ததில்ல, ஒரு சின்ன நான் திருப்பி கிளான்ஸ் காமிக்கிறேன், டக்குன்னு ரிவைஸ் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, சரியா? ஒரே நிமிஷம். ஸோ அது நான் ஃபுல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்லேருந்து பாருங்க. ரெசிஸ்டிவ், இண்டக்டிவ், கெப்பாசிட்டிவ், எல்சிஆர். இது நடுவில் அந்த கான்செப்ட் ஃபேஸர். எல்சிஆரில் வந்து புது கான்செப்ட் சொன்னது ஷார்ப்னஸ், ரெசனன்ஸ்க்கு அப்புறம் தான் ஷார்ப்னஸ். இது தவிர இப்போ பார்க்க போகிறது தான் எல்சி ஆசிலேஷன். இது எல்லாத்தையும் காமனாக வர கான்செப்ட்ஸ்லாம் பவர், கரண்ட், வோல்டேஜ், இல்லை Z போடுறது இம்பிடன்ஸ், அவ்வளோதான். அது ஆக்சுவலி ரெசிஸ்டன்ஸ் மாதிரி, லைக் ஜஸ்ட் இது ஒரு ரெசிஸ்டர் மாதிரி. ஓகே, இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம டோட்டலாக விளையாடுவோம். இது தவிர ஆங்கிள் ஃபை, அவ்வளோதான். புரிஞ்சுதா? இதில் யூஸ் ஆகிற வேரியபிள் ஒமேகா, கைஎல், கைஆர், இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். இதை நான் கைஎல்னு கூப்பிட்ருக்கேன் சும்மா. கைன்னு அந்த சிம்பிள் பேர் கை எல் அப்படிங்கிறது கைஎல்னு. நெக்ஸ்ட் போவோமா? இல்லை, உங்களுக்கு தேவையான எல்லா ரிவிஷனும் ஆயிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போனால் எல்சி ஆசிலேஷன். எல்சி ஆசிலேஷன் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, அது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு எல்சி சர்க்யூட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு இஎம்எஃப் சோர்ஸ் இல்லை, ரெசிஸ்டன்ஸும் இல்லை, கெப்பாசிட்டர், இண்டக்டர். இது எப்படி கூப்பிடுவேன் தெரியுமா? நீயா நான். இந்த ஷோ பார்த்துருக்கீங்களா? இந்த ஷோ மாதிரி தான் இருக்கும் இந்த கான்செப்டும், சரியா? அதுவா இதுவான்னு ரெண்டுத்துக்கும் நடுவில் சார்ஜ், எனர்ஜி எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். கிர்ச்சாஃப் லூப் ரூல் எழுதுனா கெப்பாசிட்டருக்கு வெளியில் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் Q by C, இண்டக்டருக்கு வெளியில் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் LdI by dt. அது நீங்கள் இங்கே யூட்டிலைஸ் பண்ண என்ன ஆகும்? d square Q by dt square plus 1 by LC into Q equal to 0. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் உங்களுக்கு பார்க்க SHM டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். அதை ஃபர்தர் நீங்கள் சால்வ் பண்ணால் எப்படி இந்த சொல்யூஷன் வரும் உங்களுக்கு? சரி, அந்த சொல்யூஷன் வந்துடுச்சு. எப்படி ப்ரொசீட் பண்ணுறது? அவ்வளோதான். அதுல நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்கும், கரண்ட் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கிடைக்கும், சார்ஜ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கிடைக்கும் ஒவ்வொன்றுக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணால் உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்க அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு இந்த ஸ்ப்ரிங்கில் இருக்கிற பிளாக் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி வேறியாதோ அதே மாதிரி தான் இருக்கும் இதை எடுத்து பார்த்தா. ஸோ இது பார்க்க பர்ஃபெக்டாக ஒரு SHM மோஷன். ஏன் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கூட உங்களுக்கு SHM மோஷனோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை மேட்ச் பண்ணிச்சு. ஸோ இதில் UB is equal to half LI square or இங்கே half LI square இருக்கலாம், இல்லை QM square by 2C. இதில் என்ன கிடைக்கும் நமக்கு? QM square by 2C equal to half L IM square. இது வந்து நல்ல உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஈக்குவேஷன். அதாவது மேக்ஸிமம் எனர்ஜி வந்து ரெண்டு சைட்லையும் ஈக்குவல். என்னது? SHMல. நெக்ஸ்ட் என்னது? இது வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு இதில் இருக்க SHM பார்த்தா மாஸ் M இங்கே இருந்தால் அந்த இடத்துல இண்டக்டன்ஸ் L, 4 கான்ஸ்டன்ட் K இருந்தால் அது இங்கே ரெசிப்ரோக்கல் கெப்பாசிட்டன்ஸ் C, 1/C.
டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்னா அது இங்கே சார்ஜ் கியூ. வெலாசிட்டி வி டிஎக்ஸ் பை டிடினா அது இங்கே கரண்ட் ஐ டிக்யூ பை டிடி. மெக்கானிக்கல் எனர்ஜி இங்கே பார்த்தா இங்கே எலக்ட்ரோமேட்டிக் எனர்ஜி. இங்கே எனர்ஜி ½ kx ஸ்கொயர் ப்ளஸ் ½ mv ஸ்கொயர் பொட்டன்ஷியல் ப்ளஸ் கினெடிக் பண்ணால் இங்கே கெப்பாசிட்டிவ் ப்ளஸ் இண்டக்டிவ். பேசிக்காக ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. தமிழ் இருந்தால் நாளைக்கு ஆகிடும். பட் ரெண்டும் அதே மாதிரி தான். சரியா? இது மெக்கானிக்கல், இது எலக்ட்ரிக்கல். ஏன்னா எலக்ட்ரிக்கல் எழுதி வச்சிருக்கான். ஐயோ எலக்ட்ரிக்கல் கைஸ், எலக்ட்ரிக்கல் எழுதி வச்சிருக்காங்க. மெக்கானிக்கல் எஸ்ஹெச்எம், எலக்ட்ரிக்கல் எஸ்ஹெச்எம் ரெண்டுமே கம்பேர் பண்ணி காமிக்கிறாங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் பண்ணதுலயே எல்லாமே அப்படியே உண்மை கிடையாது. கொஞ்சம் அங்கே கோல்மால் இருக்கு. அது என்னென்ன கோல்மால்னு பார்ப்போம். இந்த இடத்துல இந்த எல்சி ஆப்ஷன் பார்த்தோம்ல, அதுல இண்டக்டர் ஹேஸ் சம் ரெசிஸ்டன்ஸ். நம்ம ரெசிஸ்டன்ஸ் 0 போட்டணும். இ நெக்லெக்டட் ஆர் நெக்லெக்டட். இந்த இஎம்எஃப் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ் நெக்லெக்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் இருக்குன்றாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் டேம்பிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அந்த ஆசிலேஷன் ஃபைனலாக செத்து போயிடும். ஏன்னா டேம்ப் ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கும். ஆசிலேஷன் நம்ம எப்படி இருக்கும் எதிர்பார்த்துருப்போம், அது ஆக்சுவலி இப்படி இருக்கும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட், ஈவன் ரெசிஸ்டன்ஸ் 0வா இருந்தாலும் டோட்டல் எனர்ஜி வுட் நாட் பி கான்ஸ்டன்ட். இது ரேடியேட் ஆகிட்டே இருக்கும். எங்கேருந்து உங்களுக்கு இந்த இண்டக்டர்லேருந்தும் கெப்பாசிட்டர்லேருந்தும் எனர்ஜி ரேடியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இது நம்ம எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் சாப்டர்ல பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட்டா ஃபுல்லா டேம்பிங்கும் சேர்த்து வச்சு கம்பேர் பண்ண போறோம். எதையும் மெக்கானிக்கல் ஆசிலேஷனும் எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷனும் டேம்பிங்கும் சேர்ப்போம், பிளஸ் ஃபோர்ஸிங்கும் சேர்ப்போம். இது வந்து உங்களுக்கு சிலபஸ்ல இல்லை, பட் ஜஸ்ட் கம்பேரிசன் இந்த சாப்டர்ல இருக்குங்கிறதுனால நான் காமிக்கிறேன். என்ன ஆகுதுன்னா, இப்போ அட்வான்ஸ்லாம் டக்குனு டேம்பிங் இஸ் லைக் திஸ் அப்படின்னு ஒரு காம்பினேஷன் கொடுத்துட்டு அதில் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவான். என்னமோ நீங்கள் ஆல்ரெடி படிச்ச மாதிரி. அதுக்கு தான் இதெல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியராக ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். ஓகே, இது மெக்கானிக்கல் ஈக்குவேஷன், இது எலக்ட்ரிக்கல் ஈக்குவேஷன். ரெண்டுமே டேம்ப்டு ட்ரிவன் ஆசிலேஷன். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா சார்ஜ், டைம்னா டைம் தான், மாஸ்னா இண்டக்டன்ஸ், டேம்பிங் கான்ஸ்டன்ட் பினா இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆர், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேனா இங்கே இன்வர்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் 1/c, டிரைவிங் ஃப்ரீக்வன்சி இங்கே ஒமேகா டினா இங்கே டிரைவிங் ஃப்ரீக்வன்சி ஒமேகா தான், அதாவது ஒமேகா ஆஃப் வெளில இருக்கிற அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட். நம்பர் ஆஃப் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி டபிள்யூனா ஒமேகானா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஒமேகா நாட். புரிஞ்சா? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆசிலேஷன் ஏ, இங்கே ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம் சார்ஜ் ஸ்டோர்டு. டிரைவிங் ஃபோர்ஸ் எஃப் நாட்னா இங்கே டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து அப்ளைடு வோல்டேஜ் விஎம். இதில் உங்களுக்கு இப்படி வரும் சொல்யூஷன். இந்த ஆம்ப்ளிடியூட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீதி எல்லா இதுவும், இது எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வரும். இது இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவாங்க. நீங்கள் மேத்ஸில் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் சால்வ் பண்ணுவீங்க. இது செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அது வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், அதாவது ஐஐடி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இயரில் படிப்பீங்க அதை. நெக்ஸ்ட் உங்களுக்கு இருக்கிறது டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன? ஸ்டெப் அப் இருக்கு, ஸ்டெப் டவுன் இருக்கு. மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படிங்கிற ஐடியாவில் ஒர்க் ஆகும். அது எல்லாத்தையும் முடியும். உங்களுக்கு பேசிக்கா இங்கேயும் சேம் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகணும், சாஃப்ட் அயன் கோர் வச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகணுங்கிறதுனால NS அதாவது செகண்டரி காயில் இன்டூ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு பிரைமரி காயில் இன்டூ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இது பார்த்தா உங்களுக்கு VS/VP = NS/NP. அவ்வளோதான். VSனா வோல்டேஜ் அட் செகண்டரி காயில், VPனா வோல்டேஜ் அட் பிரைமரி காயில். என்ன நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அட் செகண்டரி காயில், NPனா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அட் பிரைமரி காயில். இதெல்லாம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் ஆகும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் போவோம். ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். எப்போவுமே ஃப்ளக்ஸ் லீக் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மர் எப்போவுமே 100% ஒர்க் ஆகாது. சரியா? ரெண்டு இடத்துலையும் ஃப்ளக்ஸ் சேமாக இருக்கணும். நம்ம அயன் கோர்னா ஃப்ளக்ஸ் சேமாக மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சோம். அயன் கோர்லேயும் சில ஃபால்ட் இருக்கலாம்ல, ஸோ ஃப்ளக்ஸ் லீக் ஆக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வைண்டிங். வைண்டிங்கே சில ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற காரணத்தினால் அதுலேயும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ்னா என்னது? டேம்பிங்னா என்ன? எனர்ஜி லாஸ். சரியா? எட்டி கரண்ட். எட்டி கரண்ட்னா என்னன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறிட்டே இருக்கு இல்லையா, ஆல்டர்னேட்டிவ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அது எட்டி கரண்ட் இன்டியூஸ் பண்ணும். ஒரு மெட்டல் ஷீட் எடுத்துக்கிட்டா அதுக்குள்ளேயே கரண்ட் இப்படி இன்ட்ரடியூஸ் ஆகும். அதுக்குள்ளேயே ரவுண்டா கரண்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும். இது பேர் தான் எட்டி கரண்ட். இது திருப்பி எனர்ஜி லாஸ் கொண்டு வரும். சரியா? நெக்ஸ்ட் என்னது? எட்டி கரண்ட். ஹிஸ்டரிசிஸும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு எதில் வரும்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல வரும். இந்த மேக்னடைசேஷன் ஆஃப் கோர் ரிப்பீட்டட்லி அண்ட் ரிவர்ஸ்
resulting in expenditure of energy in the core appears as heat kept to minimum by using magnetic material which uses low hysteresis loss. பேசிக்கா இந்த 4 காரணத்தினால ஃபர்ஸ்ட் லீக்கேஜ், ரெசிஸ்டன்ஸ், எடி கரண்ட், ஹிஸ்டெரெசிஸ் இது 4 உங்களுக்கு வந்து எனர்ஜி லீக்கேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. அதுக்காக அது வந்து நம்ம எப்படி பண்ணுவோம், குறைப்போம். லார்ஜ் ஸ்கேல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் டன் யூசிங் டிரான்ஸ்ஃபார்மர். எப்படி பவர் ஸ்டேஷனில் ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. அந்த ஸ்டெப் அப் ஆனது ட்ராவல் ஆகும்போது உங்களுக்கு லாஸ் கம்மியாக இருக்கும். ஹோமில் ஸ்டெப் டவுன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஹோமில் இவ்வளோதான். வோல்டேஜ் அவுட்புட் is stepped up, so current is reduced and I square R loss is cut down, then transmitted over long distance and then further stepped down by using the substations and utility poles. அவ்வளோதான். ஸ்டெப் அப் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. பவர் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் திருப்பி ஸ்டெப் டவுன் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான். இதில் இருக்கிற இந்த டேபிள் வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இந்த டேபிள். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க சரியா. இப்போ நான் டக்குன்னு உங்களுக்கு ஒவ்வொன்றா பார்த்து சொல்கிறேன். உங்களோட இந்த அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் இன்கேஸ் டைம் கம்மியாக இருந்தால் நான் மார்க் பண்ணி தரதை மட்டும் பண்ணுங்கள். டைம் இருக்குது அப்படின்னா பொறுமையாக எல்லாமே பண்ணணும் சரியா. இல்லை மெயினாக உங்களுக்கு 7.25 7.26 ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். 7.22 தியரிட்டிக்கல் ஆன்சர் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 7.18 இதுவும் இம்பார்ட்டன்ட். 18 ரெண்டும் பண்ணணும். 1-2 கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணணும். ஓகே, இது ஜஸ்ட் ப்ராக்டிஸ். இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணும். 7.3 7.4 7.5 மூணு பல்காக ப்ராக்டிஸ் பண்ணும் ஒரே ஷாட்டில். ஓகே, மூணுத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் மூணுத்துக்கான சொல்யூஷன் பார்க்கணும். புரியுதா? 7.1 இது நீங்கள் எல்லாம் ரிவர்ஸில் தான் வரணும். நான் சொன்ன ஆர்டரில் தான் வரணும். ரிவர்ஸ்லேருந்து தான் மார்க் பண்ணேன். ரிவர்ஸ்லேருந்து தான் சால்வ் பண்ணிட்டு வரணும். இந்த இருக்குல்ல ஃபர்ஸ்ட்லேருந்து போகக்கூடாது. இது கடைசியில் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க சரியா. வித்தவுட் பென் சால்வ். அதாவது நீங்கள் பேனாவை பேப்பரில் வைக்காமலே சால்வ் பண்ணணும். புரிஞ்சுதா? கடைசியில் அவ்வளோ தூரம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடணும். இவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். மெயின்ஸ்க்கு அட்வான்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரியா. ஓகே சார், the presentation is over sir. Excuse me sir. Sir,